எங்களுடைய நடுவர், அதாவது தலைமை நடுவர் பொன்னையா அவர்கள் இந்த போட்டியிலே நடுவராக நோட்டிகிற 10 பேர் போட்டு அங்க பொருத்தணும் இல்லை. மருதகுளம் அணியினர் பாடி செல்கிறார்கள். ஆங்கர் டிமோட் போட்டு அணி பல முறை இந்த காலத்தில் விளையாடியுள்ளது, பல முறை வெற்றியை பெற்றுள்ளது. நமக்காக பல இடங்களில் நமது பெயரில் விளையாடியும் உள்ளது. அழகான ஒரு ரைட், சூப்பரான ரைட். கண்டிப்பாக புள்ளியை பெற வேண்டும். இல்லை என்றால் ஒரு புள்ளி சுபாஷ் அணியினருக்கு வழங்கப்படுவதோடு மாத்திரமல்ல, பாடி சென்ற வீரர் அவுட் என்று அறிவிக்கப்படுவார். மெதுவாக வீரர்கள் ஆட்டம் சுபாஷ் அணியினர் 3 புள்ளிகளும் மருதகுளம் அணியினர் 1 புள்ளிகளும் பெற்றுள்ள நிலையில் மீண்டும் தாலித் அணியினர் 1 புள்ளியை பெறுகிறார்கள். 4 முதல் டைமத்தை பெறுகிறார்கள். இந்த விளையாட்டு போட்டியை சகோதரர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்கள். அல்வாக்கடை உரிமையாளர் வள்ளிக்குமார் அவர்கள் ஒரு நல்ல நன்கொடையை தந்து சிறப்பாக செய்யுங்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதே போல் சுப்பையா அல்வாக்கடை மேலமையாளர் உரிமையாளர் மாறி அவர்களும் ஒரு நல்ல நன்கொடையை தந்து சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியர்களும் உரிமையாளர் மகேஷ் அவர்களும் எங்களுக்கு உற்சாகத்தை தந்து இந்த போட்டியில் நல்லபடியாக நடத்த வேண்டும். 2 வெற்றி புள்ளி. முதல் சப்ஸ்டிடியூட் இந்த விளையாட்டு போட்டி நடத்த ஊக்கப்படுத்தினார்கள். அடுத்ததாக இசைக்கு தேவர் மேலமீராங்குளம் இசைக்கு தேவர் அவர்கள் இந்த போட்டியை நடத்த, அதாவது தலையாரி ரிட்டையர்ட் தலையாரி 2000 ரூபாயை தந்து சிறப்பாக நடத்த வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய இந்த போட்டிகள் அனைத்தையும் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த விளையாட்டு போட்டிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் ரைட். நல்ல கேட்ச். தாலித் அணியினர் 11 வெற்றி புள்ளிகளையும் எதிர்த்து ஆடுகின்ற பிரின்ஸ் அணியினர் 1 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள்.
சூப்பர் டேக்கன் மருதகுளம் அணியினர் சூப்பர் டேக்கன் 2-3 நம்பர்களும் சேர்ந்து ஒரு சூப்பர் டேக்கனை நிகழ்த்தினார்கள். ஒரு நல்ல அணி மருதகுளம் அணியினர். போராட்ட மீண்டும் ஒரு சூப்பர் டேக்கன் வாய்ப்பு உள்ளது மருதகுளம் அணியினருக்கு. பார்ப்போம், சுபாஷ் அணி வீரரின் ஆட்டத்தை பார்ப்போம். சூப்பர் டேக்கனா பாயிண்ட் எடுக்காரன்னு பார்க்கணும். பார்ப்போம். ஒரு புள்ளி டைம் ஆகும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மணல் குன்று வெர்சஸ் பழனியப்பபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கு 2வது அழைப்பு. இந்த ஆட்டம் முடிந்த பட்சத்தில் நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும். புள்ளி பெற வேண்டும். இல்லையே ஒரு புள்ளியையும் இழந்து அந்த வீரரும் பாடி செல்லும் வீரரும் ஆட்டம் இழந்ததாக அறிவிக்கப்படுவார். ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம். சூப்பர் டேக்கன். மீண்டும் மருதகுளம் அணியினர் 2வது முறையாக ஒரு நல்ல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய அணியை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் ஒரு அணியினுடைய திறமையும் 14 வெற்றி புள்ளிகளையும் அதை எதிர்த்து ஆடுகின்ற பிரின்ஸ் அணி மருதகுளம் 6 புள்ளிகளையும் அழகான ரைட். சுபாஷ் அணி 15 வெற்றி புள்ளிகளையும் எதிர்த்து ஆடும் பிரின்ஸ் கிளப் மருதகுளம் அணியினர் 6 புள்ளிகளையும் பெற்றுள்ள நிலையில் ஆட்டம் இடைவேளை. அடுத்து ஆட வேண்டிய அணிகளின் விவரம். மணல் குண்டு அணியினரும் தயார்படுத்திக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அழகான ஒரு மீண்டும் ஒரு சூப்பர் டேக்கன் முறையில் தங்களுடைய அணியை தற்காத்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த அணியை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். 2 புள்ளிகள். சூப்பர் டேக்கன் முறையில் 3 தடவை சூப்பர் டேக்கன் செய்துள்ளார்கள். நடுவரின் தீர்ப்பு தங்களுடைய அணியை தழு அடிக்கவே செய்து கொண்டிருக்கிறார்கள். மருதகுளம் வீரர் அடுத்து ஆட வேண்டிய மணல் குண்டு பழனியப்பபுரம் அணி வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அருந்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
சுபாஷ் அணி 18 புள்ளிகளையும் 15 புள்ளிகளும் 16-9 காளையத்து அணியினர் 16 புள்ளிகளும் மருதகுளம் அணியினர் 9 புள்ளிகளும். பெரிய வித்தியாசம் அவன் கிடையாது கபடியில. இது மருதகுளம் அணியினருக்கு தேர்ட் ரைட். மீண்டும் ஒரு புள்ளி. இதே வீரர்கள் 3 முறை சூப்பர் டேக்கர் முறையில் புள்ளி எடுத்துள்ளார்கள். பார்ப்போம். இந்த தடவை தவறி விட்டது. நல்ல முயற்சி. நல்ல முயற்சி. சுபாஷ் அணி வீரர் பாடி செல்கிறார். போனஸ் பாயிண்ட் சுபாஷ் அணி 22-9. எதிர்த்தாடு மருதகுளம் அணியினர் 9 புள்ளிகளும் சுபாஷ் அணியினர் 22 புள்ளிகளும் பெற்றுள்ள நிலையில் ஆட்டம். மருதகுளம் வீரர் மீண்டும் அகப்பட்டுக் 5 நிமிட ஆட்டம். பழனியப்புரம் அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க அழகான ஒரு ரைட். ஒரே பணி. நடுவரின் தீர்ப்பே இறுதியும் உறுதியுமானது. இருவரும் கலந்தாலோசனைக்கு ஒரு அழகான கேட்ச். அருமையான ஆட்டம். காலத்துக்கு ஒரு வதற்கு பக்கத்துல ஒரு புள்ளி. அடுத்து கடைசி 1 நிமிட ஆட்டம். அடுத்து ஆட வேண்டிய மணல் குண்டு அணியினரும் பழனியப்புரம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மணல் குண்டு பழனியப்புரம். ஆட்டம் நிறைவு பெற்ற நிலையில் சுபாஷ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அதை எதிர்த்தாடிய மருதகுளம் அணியினர் வெற்றிக்காக போராடிய அணியாக அறிவிக்கப்படுகிறது.